வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. நிறைவேற்று அதிகாரமும் போதாமல் அரசாங்கம் தனி கட்சி ஆட்சி முறைமையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்த குற்றச்சாட்டு. ஈரான் மீதான கடுமையான பொருளாதார மற்றும் ராணுவ தடைகளை எதிர்கொள்வதில் இலங்கையின் ஆதரவை நாடியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். மன்னாரின் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் முன்னெடுக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாவர்தன தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த பட்டறையில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பாக அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இதனிடையே புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அதிகாரிகளிடம் கூட சரியான புரிதல் இல்லை என்றும் கல்வி தொழில்துறையினர் சங்கத்தின் தலைவர் உகுலபினே சுமங்கல தேரர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களின் பின்னர் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகள் தமிழ் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்திற்கு முறையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 80வது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை தொடர்பான முக்கிய குழு நாடுகள் மனித உரிமை அலுவலக நடைமுறைகளுக்கு இணங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக பேரவையின் நிகழ்ச்சி நிரல் 4 கீழ் இலங்கைக்கான விசேட அறிக்கையாளரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் முன்னாள் மனித உரிமை உயர் ஆணையாளர் கோரியபடி இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறும் வலியுறுத்தினார். அவரது விளக்கப்படி 2008 டிசம்பர் முதல் 2009 மே மாதம் வரை இலங்கை அரசு லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டதன் மூலம் ஈழத்தமிழர்கள் மீது இனப்படுகொலை நடத்தப்பட்டது. ஈழத்தமிழர்கள் கடந்த 16 ஆண்டுகளாக சர்வதேச நியாயமான விசாரணையை கோரி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முறையிட்டு வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த காலத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட தொடர்ச்சியான உணவு தவிர்ப்பு போராட்டத்தின் இறுதி நாளையும் நினைவு கூர்ந்திருந்தார். மேலும் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறைகள் மற்றும் சர்வதேச நீதி கோரி பிரச்சாரம் செய்வதை மிரட்டல் செய்யும்படி கோபமடைந்த தமிழ் தாய்மார்கள் பேரவையின் வரைவு தீர்மானத்தையும் இலங்கை குறித்த உயர்ஸ்தானிகரின் இறுதி அறிக்கையினை எரித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய சூழ்நிலையில் ஈழத்தமிழர்களின் மனித உரிமைகளை பாதுகாக்கவும் நிலைமாறு கால நீதி முறைகளை மேம்படுத்தவும் தமிழ் சிவில் சமூக முழு ஒத்துழைப்பும் ஆதரவை வழங்கும் அனைத்து உறுப்பு நாடுகளையும் சிவஞானம் ஸ்ரீதரன் கேட்டுக்கொண்டார். மேலும் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 3வது குழு உறுப்பினர்கள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கவும் இலங்கை மீதான மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு நிதி அளிக்கவும் கோரிக்கை விடுத்தனர். நிறைவேற்று அதிகாரம் கொண்டுள்ள நிலையில் பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 3/2 பெரும்பான்மை இருப்பினும் இது போதவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆவேசம் தெரிவித்தார். அதன் மூலம் அரசாங்கம் மறைமுக தனிக்கட்சி ஆட்சி முறைமையை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலபத்த தெரிவித்தார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், மாகாண சபைகளின் அதிகாரங்கள் தற்பொழுது அதிகாரிகளின் கைகளில் ஒருவிதமாக மையப்படுத்தப்பட்டு விட்டன. அவர்கள் அரசாங்கத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றார்கள். அதே சமயம் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார்கள். மேலும் நிறைவேற்று அதிகாரமும் அரசாங்கத்தின் கையில் உள்ளது. ஆனால் இத்தகைய உச்சமான அதிகாரங்களால் மட்டும் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவது போதாது என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். அதனால் அரசாங்கம் தமது அபிவிருத்தி திட்டங்களை முறையாக அமல்படுத்த தனிக்கட்சி ஆட்சி அமைப்பு போல் நடந்து கொள்கிறது என்றும் தாஜுதீன் கொலை விவகாரம் மீண்டும் அதிகமாக பேசப்படுவது எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தும் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட கதைகளாக இருக்கலாம் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். கடந்த காலங்களில் போதைப்பொருள் ஒழிப்பு முயற்சிகளை முன்னெடுக்க வந்ததாக கூறப்பட்டாலும் அதற்கிடையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் தலைமை பதவியில் மாற்றம் செய்யப்பட்டும் இருக்கின்றது. இருப்பினும் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சமூகத்தில் போதைப் பொருட்களுக்கு தடுப்புகள் உண்மையில் ஏற்படுத்தப்படாமையோ அல்லது போதுமான முறையில் செயல்படுத்தப்படாமையோ இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மொத்தத்தில் இது அரசின் செயல்திறன் குறைபாடுகளையும் ஒரு கட்சி ஆட்சி முறைமைக்கு வழிவகுக்கக்கூடிய முயற்சிகளையும் வெளிப்படுத்துகிறது. ஜனநாயகத்தை அளிக்க எந்தவிதமான தனித்துறை ஆட்சி அமைப்புக்கும் இடமளிக்க மாட்டோம் என்று பிரேமநாத் சி தொலபத்த தெரிவித்தார். ஈரான் மீதான கடுமையான பொருளாதார மற்றும் ராணுவ தடைகளை எதிர்கொள்வதில் இலங்கையின் ஆதரவை நாடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2015ஆம் ஆண்டு ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக கையெழுத்திடப்பட்டு சர்வதேச ஒப்பந்தத்திலிருந்து விலகிய 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் தனது உறுதிமொழிகளை நிறைவேற்றாத ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி குற்றம் சாட்டி கடந்த மாதம் ஐநா பாதுகாப்பு பேரவைக்கு கடிதம் அனுப்பியது. இதன் பின்னர் ஈரான் இலங்கையிடமிருந்து ஆதரவு நாடியுள்ளது.
கொழும்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு உரையாற்றிய ஈரானிய தூதர் டாக்டர் அலிரிசா டெல்கோஷ் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் தடைகளை விதிப்பது சட்டவிரோதமாகும் என்பதை எடுத்துரைத்ததாகவும் E3 நாடுகளின் மோசமான முன்னுதாரணத்தை குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டு 6 உலக வல்லரசுகளுடன் கூட்டு விரிவான செயல் திட்டத்தில் ஈரான் கையெழுத்திட்டதற்கு பின் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஈரானுக்கு எதிரான தடைகள் நீக்கப்பட்டன. ஆனால் கடந்த சனிக்கிழமை மீண்டும் தடைகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சரின் கடிதம் ஐநா தீர்மானத்தால் நீக்கப்பட்ட தடைகளை மீண்டும் விதிப்பது சட்டபூர்வமாக அடிப்படையற்றது மற்றும் நியாயமற்றது என்று சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் சர்வதேச சட்டத்தின் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளை மீறும் E3 நாடுகளின் நடவடிக்கைகள் குறித்து இலங்கை தனது கவலையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மேல் புதுப்பிக்கத்தக்க வலசக்தி திட்டங்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆனால் மன்னாரில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் விருப்பப்படி அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னதாக வாக்குறுதி அளித்தார். இந்த வாரியத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்து ஜாவர்தன வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், ஜனாதிபதி மன்னாருக்கு முன்னதாக சென்ற போது மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கையினை கேட்டு அதற்கேற்பவே அபிவிருத்தி திட்டங்களை அமல்படுத்துவேன் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் இதுவரை அரசாங்கத்தால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த வாரம் நான் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மன்னாருக்கு சென்றோம். மன்னார் தீவை சுற்றிய கடல் மட்டத்திற்கு அடியில் மணல் அகழ்வு நடைபெற்று வருகின்றது. இதனால் குடியிருப்புகள் நிலத்துக்குள் தாழ்ந்து செல்வது, மேலும் சுனாமி போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டால் பெரும் அழிவுகள் ஏற்படுவதாக மக்கள் அச்சப்படுகின்றனர். அத்தோடு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலை மின் உற்பத்தி திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எமது நிலைப்பாடு தெளிவாகவே உள்ளது. மேல் புதுப்பிக்கத்தக்க வலசக்தியை ஆதரிக்கின்றோம். ஆனால் மக்கள் விருப்பத்திற்கு எதிராக திட்டங்களை முன்னெடுக்க முடியாது. தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி அளித்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்களித்துள்ளனர். எனவே மக்கள் விருப்பம் வந்தால் மட்டுமே இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச எங்களுக்கு எதையும் மறைக்க வேண்டிய தேவையில்லை என்றும் நீதிமன்றத்திற்கு செல்ல தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் அவர் கூறுகையில், நல்லாட்சி காலத்தில் தான் சட்டத்தை வளைத்தார்கள் என்று நினைத்தோம். ஆனால் தற்போதைய அரசாங்கம் இன்னமும் அதிகமாக சட்டத்தை வளைத்துக் கொண்டிருப்பதாக தெரிகின்றது. எங்களுக்கு மறைக்க ஒன்றுமே இல்லை. நீதிமன்றத்திற்கு அழைத்தால் செல்வோம். போலீசாரோ, நிதி குற்றவியல் விசாரணை பிரிவோ, குற்ற புலனாய்வு பிரிவோ எங்கு வேண்டுமானாலும் செல்வோம். நமது அரசாங்கம் தற்போது பல விசாரணைகள் முன்னெடுத்தாலும் பலர் இலங்கையிலேயே இல்லாததால் மத்திய வங்கி மோசடியை விசாரிக்க வந்தவர்கள் மீண்டும் அழைக்கப்பட வேண்டி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நியாயமான விசாரணைக்கு போதும் தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் அரசின் ஊடக பேச்சாளர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போனால் 15 வருட பழைய விடயங்களை எடுத்துக் கொள்கின்றார். அவருக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். நீங்கள் தான் அதில் இப்போது அரசு. நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களைப் போல் சாட்சிகளை உருவாக்கி ஊடகங்களில் கூறுவது சரியல்ல என்று அவர் வலியுறுத்தினார். நாமல் ராஜபக்ச சம்பவங்கள் நேர்ந்தால் அதில் முழுமையான மற்றும் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், தற்போது போலீஸ் மற்றும் அரசு சார்ந்து போலீஸ் சாட்சிகளை உருவாக்குகின்றார்கள் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்.